நம்ம சேனலில் என்ன செய்ய போவாங்கன்னா காளான் பிரியாணி செய்யலாங்க. இதுக்கு தேவையானது காளாங்க, பிரியாணி செலவுங்க, அப்புறமேல கொத்தமல்லி இலை, கருவேப்பிலந்தலை, வெங்காயம், பூண்டுங்க, 4 தக்காளி, 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கிறேங்க. வாங்க போய் செய்யலாம். ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றுருங்க, கடலக்கொட்டை எண்ணெய். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொட்டையெல்லாம் போடலாங்க. பாருங்கள், பட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேங்க. போடலாங்க. பாருங்கள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கிக்கணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் இந்தளவுக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. பாருங்கள், 3 தக்காளி பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். இதையும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் போட்ட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இந்தளவுக்கு வணங்கிருச்சுங்க. நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் போட்ட மசாலா நல்லா வணங்கிருச்சுங்க. பாருங்கள், அடுத்தது காளான் போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி கலரணுங்க. நல்லா வணங்குற அளவுக்கு கலரணுங்க. நல்லா வணங்கட்டுங்க. தக்காளி, வெங்காயம், மசாலாவோட நல்லா வணங்கட்டுன்னு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணுங்க. காளான் வணங்கிருச்சுங்க. அடுத்தது மசாலாலாம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கலரிடலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சுங்க. இனிமேல் அரிசி போட்டுக்கலாங்க. நான் எடுத்து காளானுக்கு 3/4 படி அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. 3/4 படின்னு சொல்லுவாங்க. 3/4 படி அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. பாருங்கள், அரிசி போட்டு நல்லா இப்படி கலரிக்கலாங்க. பாருங்கள், தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. தேவையான தண்ணி ஊற்றிங்க. கொத்தமல்லி தழைலாம் போட்டு வச்சுங்க. நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாங்க. வந்துருச்சுங்க. பார்க்கலாம் காளான் பிரியாணி எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்கள், இதை நல்லா கலரி விட்டு அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பாடு. சுவையான காளான் பிரியாணி ரெடிங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.